அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். குரு பகவானுடைய பெயர்ச்சி இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குரு பகவான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கோச்சாரத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருக்கார். அவர் ஜூன் 1ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி திங்கட்கிழமை நைட்டு சுமார் ஒரு 1:50 மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாகவே குரு பகவானுடைய பயிற்சின்னு பார்த்திங்கன்னா சுமார் ஓராண்டுகள். அப்படி இருக்கும்போது அவர் இந்த வருஷம் கடகராசிக்கு வந்து அக்டோபர் 31ஆம் தேதி அவர் குறிப்பாக அதிசாரம்னா அவர் முன்னோக்கி போகிறது. அவர் சிம்மராசிக்கு வந்து அங்கே தங்குறார். கிட்டத்தட்ட அங்கே சுமார் 3 மாதம் அங்கே இருக்கார். மறுபடியும் ஜனவரி 2027 24ஆம் தேதி மறுபடியும் அவர் வக்கரகதியில் பின்னோக்கி கடகராசிக்கு வர்றார். வக்கரம்னா பின்னோக்கி போகிறது, அதிசாரம்னா முன்னோக்கி போகிறது. ஆக அவர் முன்னோக்கியும் பின்னோக்கியும் கடகம் சிம்மம் இந்த 2 ராசியில் அவர் சஞ்சரிக்கிறார். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பார்வை இருக்குது. அதே மாதிரி நவகிரகத்தில் சுபகிரகமான குரு பகவானுக்கும் பார்வை உண்டு. குரு பகவான் தான் இருக்கும் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். அதனால தான் குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படிங்கிறாங்க. அந்த பார்வையினுடைய பலன் அது மட்டுமல்ல, அவர் இந்த கடகம் சிம்மம் இந்த 2 ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திர சாரம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நாம் 27 நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக ஒரு பேசிக்காக ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுங்க. எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்களாக இருந்தாலும் குரு பகவான் நன்மையை நிறைய செய்யும் பொழுது ஒரு சில பிரச்சனைகளையும் செய்யக்கூடியவர். ஆக நன்மை தீமை இதெல்லாம் கலந்து தான் அவர் பலன் செய்ய இருக்கிறார். அதில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அவர் என்ன மாதிரியான நன்மையை செய்வார், என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவரால் ஏற்படுங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அவரால் நன்மைகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா முதல்ல தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, ஒரு மனிதனுக்கு எது எப்படி இருந்தாலும் தெய்வ அனுகூலம் இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளிருந்தும் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே குரு பகவானுடைய பயிற்சியில் பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இறை அருள் ரொம்ப முக்கியம். அவருடைய பார்வையின் பலனாக பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இது வரைக்கும் நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் எதுவுமே நடக்காமல் இருக்குது, தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் ரொம்ப நாளாக நிறைவேறாதவங்களுடைய பிரார்த்தனைகள் ஏதாவது இருக்கா, வேண்டுதல் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாமல் யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்துருக்கிறீங்க, குழந்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறீங்க, குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைக்காக ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் எதிர்பாராத விதமாக அடிக்கடி கோயிலுக்கு போகிறதுக்கு, தெய்வ தரிசனம் பண்ணுறதுக்கு, ஆலய தரிசனம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட், டூர், ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே அவரால் ஏற்படக்கூடிய நல்ல நன்மைகள். அடுத்து பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் யாருக்கெல்லாம் மேரேஜ் நடக்கலை, தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மேரேஜ் உண்டு. ஸோ அதுலேயும் காதல், லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு உங்கள் லைஃப்பில் ஏற்படும். ஸோ உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அது மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையுமே உங்களை பொறுத்த வரைக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதே குரு பகவான் யாரெல்லாம் பிஸ்னஸை சொந்தமாக வச்சுருக்கிறீங்க அல்லது சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய பிஸ்னஸை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருந்தால் கூட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் QG இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா ருட்டீனாக நார்மலாக என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதை மட்டும் பண்ணிகிட்ருங்க. உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. யாரெல்லாம் 2-3 யூனிட் வச்சுருக்கீங்க, வெவ்வேறு பிரான்ச்சஸ் இருக்குது, வெவ்வேறு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த காலங்களில் நல்லதொரு ஏற்றம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது.
யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. ஹையர் எஜுகேஷனுக்காக யாரெல்லாம் அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடோ போகணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த காலங்களில் வருமானங்கள் எவ்வளோ இருந்தாலும் அதற்கு தகுந்த செலவுகளும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்களோ சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையும் வாங்குவதற்கான சோர்சஸ் நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் யாருக்கெல்லாம் கிரானிக்காக நோய் இருக்குது, டிசீஸ் இருக்குது, ரொம்ப நாளாக நோயினுடைய தன்மையால் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு நோய் குணமாகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நோய் குணமாவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் சாப்பிடக்கூடிய மெடிசின்ஸுடைய அளவுகள் குறையும். அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக நான் கடனில் அவஸ்தைப்பட்டுருக்கேன், கடன் கூடியிருக்கு, கடனால் நான் கஷ்டப்பட்டுருக்கிறேன், வட்டி கட்டுறேன், லோன் கட்டுறேன், இஎம்ஐ இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ எதிர்பாராத விதமாக கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் அவரால் ஏற்படக்கூடிய நன்மைகள். பட் இவ்வளவும் நன்மைகளை செஞ்சாலும் குரு பகவான் பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் வேலையில் இருக்கீங்களோ ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருங்க, கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் பெர்மனண்ட்டு ஜாபில் இருக்கலாம், கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், அல்லது ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம், எனி அதர் ரெஃப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணலாம். ஸோ எதில் வேணாலும் இருங்க, உங்களுடைய கரியர் ரொம்ப ரொம்ப கவனம். ஏன்னா இந்த கிரகத்தினுடைய பார்வை நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ அல்லது வெளியேற்றப்படுவதற்கோ அல்லது விஆர்எஸில் வர்றதுக்கோ அல்லது ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கோ பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஆக வேலையில் இருக்கிறவங்க, உடல் சார்ந்த உழைப்பில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ரொம்ப ரொம்ப கவனம். வெளியில் இருந்தால் நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க. நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்தாலும் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. வேலையில் ஒரு லாங் லீவை போட்டு வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள், அல்லது பார்க்க வேலையை விட்டு திடீர்னு வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலைகள், அல்லது நம்ம வெளியே வர வேண்டிய சூழ்நிலைகள் இது அத்தனையுமே பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஆக எந்த வேலையாக இருந்தாலும் ரசித்து பண்ணுங்கள், அவசரப்பட்டு வேலையை மாத்திரையை நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய சுச்சுவேஷன் பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சியில் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேஸஸ், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க, கம்பெனிக்கு இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் மூவ் ஆகுங்க, இல்லைன்னா அடைக்கி வாசிங்க. ஏன்னா இந்த காலங்களில் நீங்கள் எவ்வளோ தான் எஃபர்ட்டு கொடுத்து நீங்கள் உங்களுடைய கரியரில் இருந்தாலும் நீங்கள் மற்றவங்களுக்கு கீழே தான் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த காலங்களில் கிரகங்கள் எப்பயுமே நன்மையை செய்கிறதில்ல, ஒரு நன்மை ஒரு தீமை கலந்து தான் செய்வாங்க. அப்படி பார்க்குற போது நோய், கடன் எல்லாம் குறைஞ்சா கூட வேலை என்பது ரொம்ப முக்கியம். அந்த வேலையில் கவனமாக இருங்க. கிடைச்ச வேலையை மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப கவனமாக பாருங்கள். இந்த காலங்களில் நீங்கள் உங்களுடைய வேலையாட்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். நல்ல ஸ்கில்டு லேபரை மெயின்டைன் பண்ணுங்கள், இல்லைனா நல்ல லேபர்ஸ் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த காலகட்டங்களில் வழக்குகளில் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம், வழக்குகள் நார்மலாக தான் இருக்குது. அது மட்டுமல்ல, விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக ஆசைப்பட்டு ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை வர்றது, ரேஸில் வர்றது, லாட்ரியில் வாங்கிறது, அது இல்லாமல் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன்லையுமே பணம் போடுறது, குறிப்பாக கிரிப்டோவில், இதிலெல்லாம் அடக்கி வாசிங்க. எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், விட்டதை பிடிச்சிடலாங்கிற மாதிரி எண்ணங்கள், சிந்தனைகள் எதுவுமே நமக்கு இது மாதிரி விஷயங்களில் ஃபேவரபுளாக இல்லை. அரசியலில் இருந்தீங்கன்னா ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது, உங்களுக்கான புகழ் அந்தஸ்து இருக்குது, சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆய கலைகள் 64 எந்த கலைத்துறையில் இருந்தாலும் உங்களுக்கான ரெகக்னைஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. பண வசதி பரவாயில்ல. ஸோ இந்த பயிற்சியில் நீங்கள் முழுவதுமே உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் மேலே பிரம்மாவுடைய வழிபாடு, அதுலேயும் குறிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்லா தரிசனம் பண்ணுங்கள். வெளியில் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.